ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் சிவா விஷ்ணு கோயில். சிவா விஷ்ணு ஆலயத்துக்கு செல்வதற்கு முன் ஒரு சிறு விளக்கம். சென்னை என்று பெயர் வருவதற்கு காரணம், சென்ற இடமெல்லாம் வெற்றினையை கொடுப்பதனால் சென்னை அப்படின்னு பெயர். ஆதலால் தான் இங்கு 1264 திருக்கோயில்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட திருத்தலத்தில் மிகவும் முக்கியமாக அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணுன்னு உணர்த்துவதற்காக சிவா விஷ்ணு கோயில் அப்படின்னு ஒரு அமைப்புகளை நமக்கு திரிபுர சுந்தரின் அம்பாள் திருநாமத்தை மட்டுமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதெல்லாம் கூட திரிபுர நாயகராக இங்குக்கு மூலவர் நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய சிவா விஷ்ணு ஆலயத்தை செல்வோம். இதில் கூடுதலாக வரப்பிரசாதி திரி அப்படி என்றால் மூன்று வித தேவர்கள் மட்டும் அல்லாமல் தெற்கு திசைக்கு அதிபதியும் தெற்கு திசைக்கு முக்கியமும் கொடுக்கப்படக்கூடியவர் தென்முக கடவுளான முருகர். அப்படிப்பட்ட இந்த சேத்திரத்தில் இங்கு இருக்கக்கூடிய முருகர் மிகவும் அறுபடைக்கு நிகரான வாக்கியத்தை அருளக்கூடியவரால் இங்கு இருக்கக்கூடிய முருகருக்கு பேர் தெற்கு திசையை நோக்கி இருப்பதால் தென்முக கடவுள் அப்படின்னு பேர். இன்றளவும் கூட முருகனுக்கு கார்த்திகை விசேஷம், அதனால் கார்த்திகைக்கு தான் நிறையா செய்வார்கள். ஆனால் இந்த ஸ்தலத்தில் கந்த சஷ்டி மட்டுமல்ல, மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி எல்லாமே முருகனுக்கு உகந்தது. சஷ்டிக்கு முதன்மையும் முக்கியமும் கொடுக்கணும், சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பேல் வருங்கிறனால் இங்கு சஷ்டிக்கு மிகவும் பிரசித்தியாக பூஜைகளும் புனஸ்காரமும் நடக்கிறது. கூடுதலாக துர்க்கை அம்மன், இந்த துர்க்கை அம்மனும் தெற்கு பார்த்து வரமளித்து கொண்டிருக்கிறார். இவள் தெற்கு பார்த்து வரமளிக்கக்கூடிய துர்க்கை பெரும்பாலும் துர்க்கையினுடைய சங்கு சக்கரதாரியாக இருந்தால் விஷ்ணு துர்க்கையாக பவிக்கப்படுது. அப்படிப்பட்ட விஷ்ணு துர்க்கை தெற்கு நோக்கி இருக்கும் பொழுது யம பயத்தை நீக்க வல்லவள். திரிபுர சுந்தரி நாயகராக இருப்பதனால் இந்த ஸ்தலத்துக்கு கூடுதலாகவும் விசேஷமான பெருமை என்றால் விபரீத ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. தன் ஜாதகத்துக்கு அப்பால் பட்டு நம்ம ஒழுங்காக போனாலும் வாகனங்கள் சிறப்பாக இல்லாமல் அடிபட்டு பிரெயினில் இருக்கக்கூடியது செயல் இழந்தால், அதாவது முழுமையாக சொல்ல வேண்டுமென்றால் மூளைச்சாவு அடைந்த நிலையில் அதனுடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகாரர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை பண்ணால் சுமார் 48 மணி நேரத்தில் அவர்கள் மீண்டு வரக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு இன்றளவும் நடந்து கொண்டு இருக்கிறது. மிகவும் இது வெளியில் தெரியாத ஒரு அதிசய விஷயம். தலையில் அடிபட்டது மட்டும் அல்லாமல் பிரெயின் டியூமர், அதுபோக மூளையில் ஏற்படக்கூடிய கட்டி, இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஐசியூவில் கைவிடப்பட்டவர்கள் அனைவருக்கும் தன் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லாம் உடனடியாக இந்த ஆலயத்துக்கு வந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது இந்த நோய் நிவர்த்தியாகி கண்முழிப்பு பெற்று படிப்படியாக ஆஸ்பத்திரியிலிருந்து எழுந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ஆலயத்தில் வழங்குவதற்கு இங்கு இருக்கக்கூடிய விஷ்ணு தெற்கு பக்கம் பார்த்து யம பயத்தை நீக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கையும் தென்முக கடவுளான அந்த முருகப்பெருமானும் இதெல்லாம் காரணமாக அனைத்தனை பாவங்களையும் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி எடுத்துக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாள் துர்க்கை, தென்முக கடவுள், பெருமாள், அதுபோக இன்று சிவன் இருந்து நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களையும் அதுவும் தலை சார்ந்த பிரச்சனைகளையும் ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய இந்த விபத்துகளிலிருந்து ஒவ்வொருத்தனை வேத்தையும் பிழைக்க வைத்து எடுக்கக்கூடிய அம்சத்தை இங்கு இருக்கக்கூடிய ஆலயம் இன்றளவும் கூட நிவர்த்தி பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆகவே வேகமாகவோ கவனக்குறைவாக ஓட்டுவது தவறு என்றாலும் தன் முன்வினையால் ஏற்படக்கூடிய
புண்ணியங்களுக்கு அப்பால் பட்டு பாவங்களையும் அதுபோல் சாபங்களும் ஏற்றுக்கொண்டால் விபத்துகள் நடைபெற்று தன் விபத்தினால் தன் நினைவை இருக்கணும்னு எழுதப்பட்டிருந்தால் அது பொய்த்து அதிலிருந்து மீண்டு வரணும், மீண்டு வந்து உன்னை நடக்க வைக்கக்கூடிய அதி அற்புதமான சேத்திரம் சிவா விஷ்ணு கோயில். இங்கு என்ன விதமான பரிகாரம், ஆலயத்தினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறப்போ, சிவக்ஷேத்திரத்தை எல்லாம் சேவித்து அருளும் பொழுது அங்கு முருகக்கடவுள் தன் தந்தையாக ரூபத்துக்காக வந்து உட்கார்வார் அப்படின்னு சாஸ்திரம். அதனால தான் அத்தனை சிவன் கோயிலையும் முருகன் இருப்பதாக ஐதீகம். இது அறிந்த விஷயம். ஆனால் அறியாத விஷயம், சிவன் கஷேத்திரத்தில் எல்லாம் பின்புறமாகவோ அல்லது சைடிலேயோ லட்சுமி அல்லது விஷ்ணு இருப்பாள். இதை நம்ம கவனிக்க தவறிவிட்டோம். அதற்கு நிறையா சேத்திரங்கள் இருந்தாலும் முன் உதாரணமாக இந்த சிவா விஷ்ணு கோயிலில் தன்னுடைய நிலைப்பாட்டிலே பள்ளி கொண்ட பெருமாள், மீதி யாரும் படுத்துடக்கூடாது, உங்களை நான் படுத்து கொண்டு பாதுகாப்பேன்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளி கொண்ட பெருமாள் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சிவா விஷ்ணு கோயில். அதனால தான் இந்த ஆலயத்துக்கு சிவா விஷ்ணு ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பிரார்த்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கே உகந்த நாட்டு சர்க்கரையும் அதுபோக வாழைப்பழமும் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி, விஷ்ணு துர்க்கைக்கு மெரூன் கலர்னு சொல்லக்கூடிய அரக்கு கலர் புடவை சாத்திக்கிறேன் பிரார்த்தனை பண்ணி, இங்கே இருக்கக்கூடிய இந்த சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய திரிபுர நாயகருக்கு 3 லோகத்திலையும் செய்த பாவங்களை நீக்குவதனாலும் தனக்கு வரம் அளிப்பதனாலும் திரிபுர நாயகர், இப்படிப்பட்ட இந்த திரிபுர நாயகருக்கு தனக்கு என்ன தோணுவதோ, நான் சொல்லி செய்தால் அதை அர்ச்சகர் சொல்லி செய்தார் அப்படிங்கிற நிலைப்பாடு இல்லாமல் தனக்கு என்ன தோணுதோ அந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது உயிர் பெற்று வருவதல்ல, உயிரை மீட்டு வரக்கூடிய பாக்கியத்தை அருளக்கூடிய அதி அற்புதமான ஆலயம் சிவா விஷ்ணு கோயில். நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனையும் கூடுதல் சிறப்பம்சமாக, ஏற்கனவே விபத்துக்குனால் அடிபட்டு மீண்டும் மீண்டும் அறுவை சிகிச்சை செய்ய இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும், அதனால் அந்த பாதிப்பு உள்ள அத்தனை பேரும் செவ்வாய்க்கிழமை இங்கே இருக்கக்கூடிய கடவுளை ஒரே நாளிகையில், அதாவது ஒரே நேரத்தில் சிவா, துர்கா, அதுபோக முருகன், அதுபோக பெருமாளை ஒரே நேரத்தில் அர்ச்சனை பண்ணி அவாவாளுக்கு உகந்த அரளிப்பூவு, துளசி, வெள்ளை புஷ்பம், அதுபோக பில்வம் இந்த இலைகளை சாத்தி பிரார்த்தனை பண்ணும் பொழுது மீண்டும் மீண்டும் அறுவை சிகிச்சை பண்ணதில் அறுவை சிகிச்சை வேண்டியது இல்லை என்று டாக்டர் ரிசல்ட்டே சொல்லி அது குணமாகக்கூடிய பாக்கியத்தையும் இந்த ஆலயத்தில் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதிசயம், அற்புதம், ஆனந்தம். சிவா விஷ்ணு கோயில் ஹரியும் சிவனும் ஒன்று. கூடுதலாக மனிதன் வாழ்க்கையில் அடிபட்டு விட்டால் அவனை உயிர் துறப்பதில்லை, உயிரை தூக்கி விடுவது இந்த ஆலயத்தினுடைய சிறப்புங்கிறத நினைவு கூறி, அதுபோக தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு எல்லாம், தெற்கு ஆகாத திசை என்று இருந்தாலும் தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கெல்லாம் வரம் ஜாஸ்தி, அதில் துர்க்கையும் பங்கு வகிக்கிறார். ஆதலால் ராகு சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கிறவர்கள், ராகு தோஷம், காலசர்ப்ப தோஷம், கூடுதலாக நாகதோஷம் இருக்கிறவர்களும் இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபடும் பொழுது நாகத்தையே தன்னுள் வைத்திருந்த சிவபெருமானும் அருள் பண்ணி, நாகத்தை தனக்கு பின்னாடி அடக்கி வைக்கக்கூடிய பெருமாளும் அருள் பண்ணி, நாகுவை அடக்கக்கூடிய துர்க்கையும் அங்கு வரம் அளிப்பதால் எப்பேரிப்பட்ட ராகு தோஷமும் நாகதோஷமும் நிவர்த்தியாகிற அதிசயம், அற்புதம். ஜெயேந்திரர், விஜயேந்திரர் இருவரும் இந்த ஆலயத்துக்கு முதல் கும்பாபிஷேகத்தை தன் திருக்கரங்களால் பண்ணுவது கூடுதல் சிறப்பு. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் நானும் வணங்கி தங்களையும் பிரார்த்தனை பண்ணும்படி உங்களிடம் பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்போணம் கொரக்குநாதடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.